நாட்டின் முன்னேற்றத்திற்கு பழங்குடியின மக்களிடையே ஒற்றுமை அவசியம். பழங்குடியின மக்களை காங்கிரஸ் கட்சி பிரித்தாள முயற்சிப்பதாக மராட்டிய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலவுவதாக வானிலை மையம் தகவல். வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்பில்லை என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னை மக்கள் கனமழை தொடர்பாக அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கம். வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான். மெதுவாக நடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும். குறிப்பிட்ட நேரம்னு அதாவது 6 மணி 9 மணி அப்படி இல்லை. இது வீக் சிஸ்டம். இது கடந்து போகும்பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லியிருக்கோம். சென்னை மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். பெருநகரில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரையிலான அளவில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவாக பெய்துள்ளதாக பாலச்சந்திரன் தகவல். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 256 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக பேட்டி. தொடர் மழை பெய்தும் சென்னையில் உள்ள 21 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். மாநகரில் பெரிதாக மழைநீர் தேங்கவில்லை என்றும் சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் பேட்டி. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்காக தான் மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை. சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விமான சேவைகள் பாதிப்பு. டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் செல்லும் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம். டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டம். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. கலைஞர் கருணாநிதியின் பெயரிலான திட்டங்கள் மக்களுக்கு பயனளிப்பதை பொறுக்க முடியாமல் அனாவசியமாக எடப்பாடி பழனிசாமி பொங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அம்பேத்கர், அயோத்திதாசர் உள்ளிட்ட தலைவர்களின் பெயரிலும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு பட்டை நாமம் போட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிவிட்டதாக மக்களை திமுக ஏமாற்றுவதாகவும் அறிக்கை. ஆட்சியில் இருந்தபோது அரசு ஊழியர்களை ஒடுக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. அரசு ஊழியர்கள் திமுக பக்கம்தான் நிற்பார்கள் என்பதை தேர்தல் வரலாறு சொல்லும் என்றும் உறுதி. தமிழக கல்லூரி பாடப்புத்தகங்களில் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பாடங்கள் இல்லை என ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. திராவிடம் குறித்த தகவல்கள்தான் அதிக அளவில் இருப்பதாக சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் சேர்ந்து பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என தமிழிசை கருத்து. உதிரியாக இருந்து உதயசூரியனுக்கு வழிவிட்டுவிடக் கூடாது என்றும் பேட்டி. எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒத்த கருத்து. ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்து போய் வந்தால் நல்லது என்பதுதான் எனது கருத்து. பாஜக கூட்டணியில பல பேர் வந்து சேரலாம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில கட்சிகள் விலகி வரலாம், அவர்கள் எதிர்கூட்டணியில் சேரலாம். அதனால 2026க்கு கால அவகாசம் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமே எங்கள் கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்ல முடியாது.
திருக்கோவிலூரில் கூடுதல் பொருட்கள் வாங்க வற்புறுத்திய ரேஷன் கடை பெண் பணியாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய பெண். சம்பந்தப்பட்ட விற்பனையாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி தகவல். எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லயும் கொடுக்கலங்க. 35 ரூபா பொருள் கட்டாயப்படுத்தி யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாது. தேவைப்படுறவங்களுக்கு தேவையான பொருள் நீங்க கொடுக்கலாமே தவிர கட்டாயப்படுத்தி வாங்கி ஆகணும் நீங்க கொடுக்கவே கூடாது. நீங்க எடுத்துட்டு போகணும் நான் சொல்லுங்க. அதே மாதிரி நான் வாங்கணும்னு நீங்க எங்களை கம்பல் பண்ணக்கூடாது. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி தொடங்கிய தான் விஜயை பார்த்து அச்சப்படுவதாக கூறுவது வேடிக்கை என சீமான் பேட்டி. ஜெயலலிதா கருணாநிதிக்கு கூடாத கூட்டமா விஜய்க்கு கூடிவிட்டது எனவும் கேள்வி. பயந்துட்டாரான்னு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க 2 பேரை விட பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு அழைத்துச் சென்று மது அருந்த வைத்து மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் கைது. குற்றத்தை மறைத்ததாக உடன்குடி தனியார் பள்ளியின் முதல்வர் மற்றும் செயலரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. மாணவிகளிடம் உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பள்ளி முதல்வர் மற்றும் செயலர் மருத்துவமனையில் அனுமதி. அடுத்தடுத்து நெஞ்சுவலி என கூறிய இருவரையும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய வழக்கை தீர்ப்புக்காக வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நட்புணர்வுடன் பழகி வரும் மாநிலங்களுக்கிடையே பிரச்சினை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு பேசியுள்ளதாக அரசு தரப்பில் எதிர்ப்பு. கள்ளக்குறிச்சி மேமாளூர் கிராமத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 144 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டதற்கு ஆறுதல் கூறச் சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் குமரகுருவை முற்றுகையிட்ட மக்களிடம் கையெடுத்து கும்பிட்டு நிவாரண உதவிகளை வழங்கிச் சென்றார். அதனால நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் கேள்விப்பட்டதும் போய் பார்த்துட்டு வா என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் சொன்னாரு. அதான் வந்தோம், மேலே கேட்குறோம். உங்களுக்கு நிவாரணம் என்னன்னு கேட்டு கலெக்டரை கேட்டு மாவட்ட ஆட்சியர் கேட்டு என்ன செய்யலாங்கிறது கேட்டு வாங்க. எங்களால் முடிவு செய்ய சொல்றோம். அதில் அரசியல் கிடையாது, மனிதாபிமானத்தில் வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் 119 பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக உளவுத்துறை தகவல். பாகிஸ்தான் எல்லையையொட்டி பிர்பஞ்சால் பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாடுவதாக எச்சரிக்கை. 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஹிந்தி நடிகர் ஷாருக் கானுக்கு கொலை மிரட்டல். சத்தீஸ்கரைச் சேர்ந்த வழக்கறிஞரை மும்பை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்பதால் இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் 4வது நாளாக சரிவு. சென்செக்ஸ் 820 புள்ளிகள் குறைந்ததால் ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 5,76,000 கோடி ரூபாய் இழப்பு என தகவல். இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவ் கையெழுத்திட்டனர். 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு ஹிந்தி நடிகர் ஷாருக் கானுக்கு கொலை மிரட்டல். சத்தீஸ்கரைச் சேர்ந்த வழக்கறிஞரை மும்பை போலீசார் கைது செய்தனர்.